ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரீ விலாக்ஸ். டெய்லி மார்னிங் என்ன டிஃபன் செய்யறதுன்னு நிறையவே யோசிச்சுருப்போம். எல்லோ, ரெட், க்ரீனு கலர்ஃபுல்லான டிஃபன்னா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதே போல் இன்றைக்கி நான் ப்ரௌன் கலர் டிஃபன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா சேர்க்கறதுனால ஃப்ளேவர் இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். மசாலா வாசம் போகிறதுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் வணக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இதோட சேர்த்துட்டு கொண்டக்கடலை சூடாகிற அளவுக்கு நல்லா வதக்கினா போதுங்க. கொத்தமல்லி பொடியை நறுக்கிட்டு இதுக்கு மேலே தூவிட்டு அவ்வளோதாங்க, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷாக நான் இங்கே ப்ரௌன் அவல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ரௌன் அவல் ஹாட் வாட்டரில் 15 நிமிஷம் நம்ம முன்னாடி ஊற வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிப்புக்கு நான் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 2 பல்லு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு தேவைக்கேற்ப பச்சை மிளகாய், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. 2 போல் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு. இது ஆப்ஷனல் தாங்க. பெருங்காயம் நம்ம டைஜஷனுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும், அதனால் நான் எல்லா டிஷ்லையுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறது வழக்கம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இங்கே கேப்சிகம், பொட்டேட்டோ அண்ட் கேரட், அப்புறம் காலிஃப்ளவர் நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறதுக்கு குட்டீஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கிறது வழக்கங்க. வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸுக்கு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்தா அவள் இதோடு சேர்த்துக்கலாம். அவள் ரொம்ப தண்ணியோடு வடிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிகப்பு அவள் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஊற வச்சாலும் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். நான் ஓரளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரியே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடியில் தண்ணி இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணி விட்டால் ரொம்ப கொலன்னு ஆடும், கிளறவே முடியாது. அவளுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸோட நல்லா கலக்கிற மாதிரி சேர்த்து கலரி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். எதுக்காக அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவள் ஊறினா மட்டும் போதாது, சிகப்பு அவள் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும். இதுக்கு மேலே ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி மோர் கலர்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிறுதானிய ரெசிபிஸ் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது சம்பா ரவையில் ஒரு உப்புமானே போர் அப்படிம்பாங்க. ஆனால் சம்பா ரவையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். 1 பார்ட் ரெசிபி மாதிரி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். வழக்கம் போல் குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட நான் கொஞ்சம் துருவன இஞ்சி சேர்த்துக்கிறேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் கடிபடுறப்போ இஞ்சியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணது ஒரு 2 சேர்த்துருக்கேன். இதில் நான் கேரட், பீன்ஸு, வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் கேப்சிகமும் சேர்க்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கணும். வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னா சாப்பிட்றப்போ க்ரன்ச்சியாக வெஜிடபிள்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமயத்தில் நான் எந்த அளவுக்கு ரவை தேவையோ அவ்வளோ அளவு ரவை சேர்த்துக்கிறேங்க. நான் இங்கே 1 டம்ளர் சம்பா ரவை சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா ரவை உதிரியாக இருக்கும். உப்புமா கிளறி கடைசியாக முடிக்கிறப்போ கொலன்னு வராது.
இந்த சமயத்தில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இங்கே குலைவாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். வழக்கமாக சம்பா ரவைக்கு ஒரு பதத்துக்கு 2 பதம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சம்பா ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 விசில் போதுங்க. சம்பா ரவை உப்புமா ரெடி. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தால் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.